ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஆட்டோ பையன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இங்கே நான் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஓட்டேரி. சென்னையில் இருக்கிற ஓட்டேரிக்கு தான் வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுபா ஆட்டோவை ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம சுபாவை ரெடி பண்ணுறதுக்கு 20,000 ரூபாய் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஓட்டேரி இங்கே வந்து சென்னையில் வந்து சிந்தாரிப்பேட்டைன்னு ஒரு ஏரியா. அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஆட்டோ எல்லாம் ரெடி பண்ணுறது தான். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டேரி. கிட்டத்தட்ட ஒரு 20-25 கடை இருக்கு. மெக்கானிக் செட்டு வந்து எல்லாமே ஆல் ஓவர் டிங்கர்ல இருந்து லேத்துல இருந்து எல்லாமே இங்கதான் இருக்கு. ஓட்டேரி நான் வந்திருக்கிறது வந்து சிந்தாரிப்பேட்டை கிடையாது. நான் வந்து ஓட்டேரி வந்திருக்கேன். வாங்க ஃபுல்லா போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்த்துருப்பீங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி நம்ம சுபாவை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பொழப்பு இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ வேற லெவலா ரெடி பண்றாங்க இங்க எல்லாமே சூப்பரா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் ஒர்த்து. நம்ம வண்டியை பக்காவா பெயிண்டிங்ல இருந்து ஒர்க்ல இருந்து இன்ஜின் ஒர்க்கு லேத்து ஒர்க்கு எல்லா ஒர்க்கையும் பக்காவா பண்ணிடலாம். ச்சோ, ச்சோ, உங்க தொலை பெருந்தொல்லையா இருக்குதா? இது பாருங்க எவ்வளவு ஆட்டோ ரெடி பண்றதுக்காண்டி ரெடி பண்ணாமலே இருக்கு, ரெடி பண்ணி இருக்கு. எல்லாம் பக்காவா இருக்கு பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சுபாவை ரெடி பண்ண வந்த மெக்கானிக் யாருன்னு பாத்தீங்கன்னா மணி. அந்த அண்ணா இன்னும் வரல. ஒரு 10 மணி ஆகுமா. மணி இப்பதான் 9:30 ஆகுது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு நமக்கு டைம். சும்மா வந்தோடனே நான் வந்து இப்ப சின்ன சின்ன வேலை மெக்கானிக் வேலை தான் பார்க்க வந்திருக்கேன். பெயிண்டிங்கு, சீட்டு, தார்பாய் இதெல்லாம் பார்க்க வரல. அதெல்லாம் நமக்கு லேட்டா பார்த்துக்குறோம். இப்போதைக்கு அது நமக்கு அவசியம் இல்லை. இப்போதைக்கு வந்து வண்டி ஓடுற கண்டிஷன்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன், நம்ம நல்லபடியா நம்ம ஆட்டோ நிம்மதியா நம்ம பொழப்ப கடத்திட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காண்டி இப்ப சின்ன சின்ன வேலையை மட்டும் தான் பார்க்க வந்திருக்கேன். இதை முடிச்சுட்டு ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஃபுல்லா வேலை பார்த்துக்கலாம். நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து சென்னைக்காரவங்களுக்கு வந்து லேசா இருக்கலாம். எல்லாம் நம்ம பார்த்த இடம் தானப்பா, ஓட்டேரி நம்ம ஏரியா தான் அப்படின்னு இருக்கலாம். மேபி வந்து இதை ஊருக்காரவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கலேன், ஓ சென்னையில இவ்வளவு விஷயம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு யுனிக்கா இருக்கும். அதுக்காண்டி தான் முக்கியமா இந்த vlog எடுக்கிறது. சரிங்களா? ஊருக்காரவங்க வேற அதர் மாவட்டம், அதான் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், விருதுநகர் இந்த மாதிரி உள்ள ஆட்டோ டிரைவருக்குலாம் இந்த வீடியோ சமர்ப்பணம். இங்க பாருங்க தெளிவா பிரிச்சு, அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு அவ்வளவு நீட்டா வந்து வேலை பார்த்துருவாங்க ஃபுல்லா. சைடு உள்ள பெயிண்ட் எல்லாம் வேற. நம்ம ஊருகள்ல அடிக்கிற வெளியூர்ல அடிக்கிற பெயிண்ட் எல்லாம் வந்து சாதாரணமா பெயிண்ட் தான். மேக்சிமம் நம்ம பெயிண்ட் வந்து 3000 இருந்து 3500, அதிகபட்சம் 4000 ரூபாய்க்குள்ள முடிச்சிடலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க மெட்டாலிக் பெயிண்ட். இங்க பெயிண்ட்டுக்குன்னு சொல்லியே தனி ஒரு ரேட்டு. 8,000 ரூபாய், மேபி அதிகபட்சம் 12,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. அவ்வளவு ரேட்டு. மெட்டாலிக் பெயிண்ட் வந்து ஃபுல்லா அடிப்பாங்க. மேபி நம்ம ஊர்லலாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பெயிண்ட் ரேட் வந்து நான் அதிகமா சொல்றேன்னா இல்ல, அதிகமா தான் சொல்ற மாதிரி தான். அது 8,000 ரூபாய்ங்கிறது அதிகம் தான். 8,000 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நான் யதார்த்தமா சொல்றேன். இதை யாருமே தப்பா எடுத்துக்கிறாதீங்க. 8,000 ரூபாய்க்குள்ள இருக்கும். ஏன்னா என்னடா இவ்வளவு ரேட்டுக்கான பெயிண்ட் அப்படிங்கிறத நீங்க நினைச்சுக்கலாம். இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு காட்டுற பாருங்க ஸ்கிரீன்ல. காய்ஸ் இங்க பாருங்க காய்ஸ் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு. ஸோ ஆட்டோ டிரைவர் மேக்சிமம் நீங்க எல்லாருமே பாருங்க. எவ்வளவு பக்காவா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து எவ்வளவு கிளீனா இருக்கு பார்த்தீங்களா? அடிச்சது பெயிண்ட் அடிச்சது ஃபுல்லா உள்ளலாம் பாருங்களேன். மெட்டல் எப்படி பளபளன்னு இருக்கும். புது வண்டி மாதிரியே இருக்கா? ஃபீலா இருக்கா? இந்த மாதிரி பளபளன்னு இருக்கும். மேக்சிமம் வந்து நீங்க வந்து உண்மையிலேயே வந்து சென்னை வந்து வேற மாதிரி. ஆட்டோ ரிப்பேரா இருக்கட்டும், ஆட்டோ ரெடி பண்றதா இருக்கட்டும், ஆட்டோ லவ்வரா இருக்கட்டும், நீங்க ஊர் சைட்ல எத்தனை பேர் ஆட்டோ லவ்வரா இருந்தாலும் இங்க வந்து லட்சக்கணக்கில் வந்து செலவு பண்றதுக்கு ஆள் ரெடியா இருக்கு. நான் கண்ணார பார்த்துட்டேன். அதுக்காண்டி ஊரை மென்ஷன் பண்ணேன்னு சொல்லி தப்பா எடுத்துக்கிறாதீங்க யாரும். அதுக்காண்டி ஏதாவது மனசு எதுவும் தப்புல நினைச்சுக்கிறாதீங்க. அங்க வேற இங்க வேற. அங்க ரெடி பண்றது வேற, இங்க ரெடி பண்றது வேற. இங்க வேற மாதிரி. மெக்கானிக் எல்லாருமே வரட்டும். வந்தோடனே உங்களுக்கு ஃபுல்லா நான் வீடியோ எடுத்து எப்படி ஒர்க் பண்றாங்க, அவங்க வேலை எப்படி இருக்கு, தெளிவா இருக்கா, அதோட நம்ம டிரைவர் ஆட்டோ டிரைவரோட ரிவ்யூ வாங்குறேன். அப்புறம் மெக்கானிக்கோட ரிவ்யூ வாங்கிடுறேன். ஃபுல்லா வந்து இங்க எப்படி இருக்குங்கிறத ஃபுல்லா வீடியோல பாருங்க. நீங்களே புரிஞ்சுக்கிருவீங்க. ஓட்டேரியை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டு சிந்தாரிப்பேட்டையில நம்ம சிந்தாரிப்பேட்டை பத்தி இன்னொரு நாள் வீடியோ போடலாம். கைஸ் எத்தனை கடை இருந்தாலும் ஸ்ரீ முருகன் சொல்லி ஆட்டோ ஸ்பேர் பார்ட் கடைக்கு தான் எல்லாருமே வராங்க. இங்க பாருங்களேன். போய் குமிறாங்க பாருங்க எல்லா டிரைவருமே. ஒரு சின்ன விஷயம். இந்த கடைக்கு தான் எல்லாருமே ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க வருவாங்க. எல்லா ஆட்டோ டிரைவரும். சரி சரி ஓகே. அந்த ஓட்டேரி மெக்கானிக் ஃபுல்லா இங்கே தான் வராங்க. சரி ஓகே. வீடியோ நான் யூடியூப்ல போடுறதுக்கு நமக்கு எத்தனை மெக்கானிக் ஷாப் இருந்தாலும் அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குற ஒரே இடம் வந்து ஸ்ரீ முருகன் சொல்லி இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடையை தான் ஃபுல்லா வந்து வாங்குறாங்க எல்லாருமே. அங்கதான் நானும் வந்திருக்கிறேன். எனக்கு அங்கதான் வாங்க போறேன் ஃபுல்லா. ஃபுல்லா லைன்ல ஃபுல்லா எல்லா ஆட்டோ டிரைவர் வண்டி நிப்பாட்டிட்டு இங்கதான் வாங்குவாங்க வந்து.
ஸ்ரீ முருகன் ஸ்பேர் பாக்ஸ் கடை. நான் ஆழ்வார்பேட்டை. ரைட்டா ஓட்டி பாருங்க. ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. வண்டி செகண்ட்ஸ்ல தான். ஏன்னா உங்களுக்கு ஓட்டி பார்த்தா தெரிஞ்சிடும் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா போதும்பா, நல்லா இருக்கும் வண்டி. சிந்தாரிப்பேட்டு தானா? டேஸ்ட் எல்லாம் இங்க இல்ல. நான் இப்போதைக்கு ஓட்டுற மாதிரி வச்சுக்கினா போதும். நீ அடி ஒரு அடி எடுக்கும். ஆஹ் சொல்லிக்க மணி மணி அண்ணா. ஆஹ் புரியுது பாத்தீங்களா? ஆஹ் டைட் ஆயிடுச்சு, அதெல்லாம் மாத்தணும். அதெல்லாம் கஷ்டமா இருக்குண்ணா, கையெல்லாம் சாவுதுண்ணா எனக்கு. கிளச்சு வேலை இருக்குது, கிளச்சு பார்க்கணும். ஸ்லிப் ஆகுதா? அது பார்க்கணும். பிரேக் எல்லாம் கட்டையெல்லாம் மாத்திரணும். ஆமா, அவரே சூப்பர் தானா? இப்பதான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். 10 ஆப்ல எடுத்து ஓட்டி பார்ப்பேன், வேலையை சொல்றேன், பாத்துக்கலாம் சொல்றேன். ரைட்டு தான், ஓகேண்ணா. நானும் இருக்கிற ஆட்டோக்காரங்க எல்லாம் ஓட்டி பாருங்க எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு தான் இருக்கேன். மெக்கானிக் வர ஒரு 10 ஆகுமா, அது வர பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். அதை மட்டும் ஓட்டு பார்த்தேன். பாப்போம், அண்ணன் வந்துட்டாரு. எவ்வளவு சொல்றாருன்னு தெரியல, எவ்வளவு பட்ஜெட் வருதுன்னு தெரியல. பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு. எடுத்துருவாங்க. இங்கே எடுத்து மாஸ்டர் கையில கொடுத்துட வேண்டியதான். மாஸ்டர் ஓட்டி பார்த்து சொல்லுவாரு என்னன்னு. சரி. கைட்டி பாப்போம் வீடு. சரி சரி, ஓகே ஓகே. இந்த திறந்துடலாம். கைட்டி பாப்போம், லைன் தேவைதான். இந்த ட்ரம் ரப்பா ஆயிடுச்சான்னு. சரி, ஓகே ஓகே. செட் ஆகுது. அது பண்ணிட்டு டக்கு டக்குன்னு வந்தாரு, டக்கு டக்குன்னு பார்த்தாரு. வண்டியை ஓட்டி பார்த்துட்டு என்னென்ன வேலை இருக்குங்கிறத கரெக்டா சொல்லிட்டாரு. பார்ப்போம் பேமெண்ட் நமக்கு எவ்வளவுக்குள்ள வருதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் கம்மியா வந்தா ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ சுபாவோட வண்டி வேலை எவ்வளவு வந்துச்சுங்கிறத நான் நெக்ஸ்ட் விளாக்ல சொல்றேன். இது வரைக்கும் இந்த விளாகை நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா என்னோட மொபைல்ல சார்ஜர் இல்லாத காரணத்தினால நான் இந்த விளாக் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், தொடர்ச்சியா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லவ் யூ கைஸ், லவ் யூ so much. Thank you. Bye bye.